அங்கெங்கேயோ ஒரு டிப்டாப்பா ஒரு ஆள் வர்றாரு. இவருகிட்ட கேட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிற நிம்மதி எங்க இருக்குன்னு. அம்மா அம்மா சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கலாங்களா? நீங்கள் விட சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இங்கே நிம்மதி சமாதானம் சந்தோஷமெல்லாம் எங்கே கிடைக்குங்க? நிம்மதிங்களா? ஆமாம் ஆமாங்க. அதை தேடி தான் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அதே வழி தான் போயிட்டு இருக்கிறேன். எங்கே கண்ணு தெரியாதவங்க கிட்ட கேட்டால் இப்படித்தான் வழி சொல்லுவாங்க. நம்மளும் போய் எங்கேயாவது ஒரு குழியில் விலக வேண்டியதுதான். கண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம கேட்டிருக்கிற மாதிரி எப்படி இருக்கு நிம்மதி போய் தேடுனா. பாடி கண்ணாடி கிடச்சிருச்சு. நானே கண்ணு தெரியாம யாராவது வந்தா எங்கேயாவது போலான்னு இருந்தா இவ வந்து எங்கிட்ட நிம்மதின்னு கேட்க எங்கே உங்களே டிப்டாப்பா வர்றீங்கன்னு பார்த்து கேட்டா நீங்க எங்கேயோ கண்ணு தெரியாம இருந்துக்கிறீங்க. அது நமக்கு தெரியல எப்படி இருக்குதுன்னு பாரு. ஏனுங்க துணியை போட்டுட்டு டிப்டாப்பா நின்னுட்டு எல்லாம் தெரிஞ்சு போயிருமாங்க. அதைத்தான் நான் பார்த்தேன். மேல் தோட்டத்தை பார்த்து என்ன தெரிய போகுது? சரி போங்க. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி வந்து போயிட்டே இருக்க வேண்டியது. வாழ்க்கை இப்படியே போயிரும் போல. எங்கேயோ இப்படி ஒரு அம்மா வந்துச்சு, நிம்மதி பார்த்தா அது எங்கேயோ கண்ணு தெரியாத அம்மாவா இருக்குது. நிம்மதி நமக்கு கிடைக்குமா? இப்படியே வாழ்க்கை போயிரும் போல. ஏங்க சொல்லுங்க. சமாதானமெல்லாம் எங்கே கிடைக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சமாதானமா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. குந்து குந்துறதுங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. ஓ ஸ்ட்ரைட்டா போனா அப்படியே ஒரு லெஃப்ட் எடு. எங்க ஸ்ட்ரைட்டா போறது? அப்படியே நேரா போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுமா. ஓ சரி சரி. அங்க ஒரு கடை இருக்கும். ஓ கடை இருக்கும். அங்க கிடைக்காது, ஏன்னா ரேஷன் கடை. ஓ ரேஷன் கடையா? சரி அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா அந்த பக்கம் அங்க ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு பள்ளம் இருக்கும். பள்ளமா? பள்ளத்துல இங்க நிம்மதி கிடைக்காது. அங்க விழுந்துருவேன் நீ. ஓ விழுந்து போயிருவேன். சரி சரி. அதனால அப்படியே அங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே ஒரு ரைட் எடுத்தா முக்குல ஒரு கடை இருக்கும். ஓ சரி சரி. அந்த கடையில கிடைக்கும். ஓ அங்க கிடைச்சிரும். அப்ப சமாதானம் கிடைச்சிரப்போ? ஆமா கிடைச்சிடும். சுட சுட சூப்பரா சமோசா கிடைச்சிடும். சமோசா கிடைக்குமா? உன்னை நான் சமாதானம் தேடி வந்தா உன்னை சமோசா கிடைக்கும். சுட சுட அது கிடைக்கின்னு இருக்கிறேன். எங்கேயும் எல்லாம் ஆகாவளியா வருதுங்க. நமக்கு எங்க கிடைக்காது போல. இந்த நிம்மதி தேடியே இப்படியே போயிட வேண்டியதுதான் வாழ்க்கை. என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியலையே. இன்னொரு ஆள் யாரோ வர்றாங்க, பார்க்கலாம். இவங்க கிட்டயாவது கிடைக்குமான்னு வாத்தரலாம். ஏன்பா இந்த நிம்மதி சந்தோஷம் சமாதானமெல்லாம் எங்கே கிடைக்குன்னு கொஞ்சம் தெரியுமா? நிம்மதி சந்தோஷம் சமாதானமா? சமாதானம். ஆமா ஆமா. இங்க இருந்து அப்படியே நேரா போனா இது அப்படியே சொன்ன ஒரு அம்மா ரூட் சொன்ன மாதிரி இருக்கு. சொல்றத கேளுங்க. சரி சரி சொல்லு. இங்க இருந்து நேரா போயிட்டு ரைட் எடுத்தா ரைட் எடுத்து அவங்களும் அதே வழியை தான் சொன்னாங்க. சொல்றத கேளுங்க. என்ன சொல்றது? அவங்களும் ரைட் எடுக்க சொல்றாங்க, லெஃப்ட் எடுக்க சொல்றாங்க. எப்படியே நிம்மதி வேணுமா வேணாமா? சரி சொல்லுங்க கேக்குறேன். நமக்கு அடுத்து அங்க இருந்து நேரா போனா ஒரு கடை இருக்கும். அவங்களும் அதே தான் ரூட்ட சொன்னாங்க. அட கேளுங்க. சரி சொல்லுங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டேங்க, அதனால தான் ஒண்ணுமில்ல. அங்க ஒரு கடை இருக்கும். சரி. அந்த கடையில ஒரு மருந்து கிடைக்கும். ஓ மருந்து? என்ன மருந்து கிடைக்கும்? நிம்மதி மருந்து கிடைக்கும். பூச்சி மருந்து வாங்கினா அதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஐடியா நிம்மதி கிடைச்சிடும். எப்படி நிம்மதி போயிரும்? மொத்தமா குடிச்சிருங்க, அப்புறம் தெரியும் நிம்மதி எப்படி வரும்னு. ஓ சரி அதையும் பண்ணி பாக்குறேங்க. ஏதோ ஒரு விட தெரியுமல்ல. சரி பண்ணி பாருங்க. சரி. அது எங்கேயோ பூச்சி மருந்து கிடைக்கி அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பூச்சிகளுக்கு போடுறது? நம்மளே அதுக்கு பூச்சி மருந்து குடிக்க சொல்றாங்கன்னு தெரியலையே. சரி அதையும் தான் பண்ணி பார்க்கலாம். எத்தனையோ வரை சொல்லி பார்த்துருக்குறோம், அதையும் பார்த்துடலாம். வேணாம், வாங்கியாச்சு. நீ ஒரே வழியாக போய் குடிக்கிறதா. வீட்டை சாத்துவோம் முதல்ல. சதக் எங்க திறக்க வேற முடியல. பார்க்கலாம். எங்க கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. எங்கே ஒரு நிம்மதியா இல்லை. எத்தோ ஒரு மருந்து குடிக்க கூட ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைகிறதோ. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் வந்து சர்ச்சிலேருந்து வந்திருக்கோம். சர்ச்சிலேருந்து வந்துங்க. சர்ச்சிலேருந்து வந்து உங்களுக்காக ட்ராக்ஸ் கொடுக்க வந்திருக்கோம். என்ன அப்படி ட்ராக்ஸ்னால உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சரிங்க, வாங்கிக்கோங்க.
சரிங்க சரிங்க நாங்கள் இது நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்க. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏசப்பாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டாங்க என்ன கேட்டாங்க? சந்தோஷம் ஆமா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நான் வெளியில பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்க கதவை தட்டி உள்ள வந்தோம். அப்படிங்களா? சரி சரி. நீங்க வந்து இத எங்க வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரூட் எல்லாம் யாரு என்ன சொன்னா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தோமா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போனா வர்றமா அவங்க எல்லாம் இப்படியே ஸ்ட்ரைட் போடு, லெஃப்ட் போ, குழி வருது. உங்க வீடு அங்கதான் இருக்குன்னு சொல்லி தெருவுல சொன்னாங்க, அதனால பாத்துட்டு போலான்னு வந்தோம். சரி சரிங்க. சரிங்களா? அதுல வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஏசப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியும். சரிங்க. அதை தெரிஞ்சு நான் என்ன பண்றது? எனக்கு நிம்மதி வேணுமல்ல. நிம்மதி இருந்தா தான் வாழ முடியும். எங்க கையில கொடுத்திருக்க ட்ராக்ஸையும் பைபிளையும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைச்சிரப்போ எல்லாம் எந்த கடையிலும் போய் தேட வேண்டியதுல இல்ல. கடையிலயும் நீங்க போய் தேட வேண்டாம். சரி சரிங்க. இங்க ஒருத்தர் ஆஸ்பத்திரி போகணுங்கிறாங்க, இங்கேயோ ஏதோ குடிச்சா சரியா இருங்கிறாங்க, இன்னொரு என்னமோ சம்சா கடைக்கு போங்கிறாங்க, என்னமோ குழியில போய் விழுகுந்தா போயிருவேன் மொத்தமாங்கிறாங்க. என்ன நமக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் சொல்றது அதெல்லாம் நீங்க எதுவுமே நீங்க பண்ண வேணாம். நீங்க இது பைபிளையும் வசனையும் படிச்சுட்டு டெய்லியும் வாரம் சர்ச்சுக்கு மறக்காம வந்தீங்கன்னா நீங்க கேட்குற எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓ, சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் கிடைச்சிருங்கிறீங்க? கிடைச்சிரும். சரிங்க சரிங்க. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க கேட்கறது உங்களுக்கு வந்து கண்டிப்பா. நான் அது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என்னமோ பூச்சி மருந்துங்களாமா, அதை வாங்கி குடிச்சா ஒரே முட்டை போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நிம்மதி கிடைச்சிரும். மேலே போயிருவீங்க. மேலே இல்லை எங்கே சொர்க்கமே போயிருவீங்களா? சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. அப்படிங்களா? நரகத்துக்கு நம்ம நல்லது தானே பண்ணிக்கிறோம், எங்கே நம்ம விஷம் குடிச்சுல சாகுறீங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி சரிங்க. அதனால நீங்க வந்து பைபிளை படிங்க, சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். சரி சரிங்க. இந்த பைபிள் எப்படி வார்த்தைகளா இருக்கு? நமக்கு புரியுற மாதிரி எல்லாம் இருக்கு? புரியுற மாதிரி தான் இருக்கு. சரிங்க சரிங்க. சரி, நம்ம படிச்சு பார்க்கறேன். எப்படியா வந்து உயிரை காப்பாற்றி விட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. இந்த வேற இந்த பூச்சி மருந்தொன்னு எங்கேயோ பைபிளை படித்தா என்னமோ நிம்மதி கிடைக்குங்கிறாங்க, சமாதானம் கிடைக்குங்கிறாங்க, ஒன்றும் தெரியல. ஒரு அம்மா பார்த்தா எங்கேயோ கடைக்கு போக சொல்லுது, இன்னொரு அம்மா பார்த்தா இது ஏதோ பைபிளை கொடுக்குது. சரி, இது என்னையும் தான் பார்த்து படிச்சு வார்த்தை நமக்கு வர்ற மாதிரியே இருக்குது. சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. தென் நமக்கு சமாதானம்னால என்னமோ வார்த்தை வருது. அவங்க சொன்னது தான் உண்மையாக இருக்கும் போல, என்னன்னு வேற தெரியல. நம்மளும் சர்ச்சுக்கு போனாதான் ஏதோ தெரியும் போல அவங்க சொன்ன மாதிரி. இது இத்தனை இனம் இருக்குது, படிக்க முடியுமா நம்மளாலையெல்லாம்? நம்மளை தொடர மாதிரியே இருக்குது இந்த வார்த்தை. சமாதானத்துன்னே போ, நம்ம கேட்ட சமாதானம் கிடச்சிரும் போல. எப்படியோ கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இது என்னமோ கொடுத்துருக்குறாங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. எங்கே நம்ம உழைப்பே இங்கே ஆசீர்வாதமாக தான் இருக்குது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. சரி, நம்ம சர்ச்சுக்கு போய் பார்த்தா இது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமோ என்னமோ, சமாதானம் கிடைக்குமோன்னு பார்த்த நாள் ஞாயிறு. சமாதானம் கிடைக்கணும். சோத்திர 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 சோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பல நாட்கள் சென்ற பின்பு எங்கே நமக்கு சர்ச்சுக்கு போன பிறகுதான் இந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கிடச்சிருக்குது. பேருக்கே இப்போதான் ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கும் போல. சரி, நமக்கு இன்னும் ஏசப்பா மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அவர் பிடிச்சிட்டா நமக்கு எல்லாம் கிடச்சிரும். ஏமா நிம்மதி, பூச்சி மருந்து வாங்கினேன்னு கேள்விப்பட்டனே, குடிச்சிட்டியா? உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் இதெல்லாம்? பக்கத்து வீட்டில் இருக்கேன்னு தெரியாதா? அப்படியா? சரி சரி. ஆமாம் ஆமாம், அந்த பூச்சி மருந்து வாங்கி குடிக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்தாங்க ட்ராக் கொண்டுட்டு. என்னமோ ட்ராக்குன்னு தான் சொன்னாங்க. அதை கொண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. படித்தா ஏஸ்பா விடுதலை தந்துடுவாங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி நானும் சர்ச்சுக்கு போனேன். சரி, அவங்க சொல்கிறது எங்கேயாவது உண்மையாக இருக்குமோ என்னன்னு போனால் அதே மாதிரி ஏசப்பாவும் சமாதானம் தந்துட்டாரு. அப்படியா? நிம்மதி தந்துட்டாரு. பேருக்கே இப்போதான் ஒரு அர்த்தம் இருக்கும் போல. நிம்மதிக்கே நிம்மதி கொடுத்துட்டாரு. ஆமாண்ணா, நீயும் போய் அங்கே வா, சர்ச்சுக்கு போனேன்னு உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஏசப்பா எல்லாம் தருவார். அது நமக்கு வார்த்தையில் வந்திருக்கு, வேறு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமாய்,
சகல ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னு வார்த்தை வந்திருக்குது, நீயும் வா. போகலாம், அடுத்த வாரத்துல இருந்து வரேன். உன்னை நான் கூப்பிட்டு போறேன். சரி.